அன்பான விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புழு மருந்து மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கான மருந்து என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா பயிர்களையும் பார்த்திங்கன்னா, நெல், கரும்பு எடுத்துக்கோங்க, நீங்கள் கத்திரி, தக்காளி, வாழை அப்படி எல்லா பயிர்லேயும் புழு இருக்கும். முக்கியமாக புழு இல்லாத எந்த ஒரு பயிரும் கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இலைக்கு கீழே சாறு உறிஞ்சும் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எந்த மருந்து அடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பொதுப்படையான ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமோட மருந்து நான் சொல்கிறேன். இது எல்லா வகையான பயிர்களுக்கும் நம்ம உபயோகப்படுத்தலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா, நிறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை மற்ற உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதில் ஜாயின் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம். இதில் முதல் மருந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ப்ரொஃபனோஃபாஸ். இந்த மருந்து எல்லாருமே உபயோகப்படுத்தியிருப்பீங்க. 50 ஈசி ப்ரொஃபனோஃபாஸ். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஈசினா என்ன அப்படின்றத பற்றி, எம்எல்சிபிள் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ஈஸி. இந்த ப்ரொஃபனோஃபாஸ் மருந்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பறந்து விரிந்து செயலாற்றக்கூடிய ஒரு பூச்சி மருந்துங்க. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிம்பாங்க. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைட். மேஜராக கான்டாக்டுங்க. ஸ்லைட்டாக இதுவும் இருக்குது, ஊடுருவி பாயக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. இது டைரெக்டாக நரம்பு மண்டலத்தை, நர்வஸ் சிஸ்டம் இன்செக்டோட நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்துங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த வகையான பூச்சிகளுக்கு இதை பயன்படுத்தலான்னா, ஜாசிட் மற்றும் லார்வா பார்த்திங்கன்னா, லார்வானா புழு. இது ஃபஸ்ட்டு லார்வாவில் 4 வகையான புழுக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், 4ஆம் பருவம். முதல் பருவம்னா சின்னதாக இருக்கும் புழு. 2ஆவது பருவத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எப்படி நம்ம பாம்பு அதோட மேலே தோலை உரிக்குதோ அதே மாதிரி மவுல்ட்டிங் ப்ராசஸ் மூலிமா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். 4ஆவது ரொம்ப பெரிய புழுவாக இருக்கும். இப்போ 4 நிலைக்கு அடுத்த பிறகு புழு என்ன ஆகுனா ஒரு கூட்டு புழு ஆகிடும். தன்னை சுற்றி ஒரு கூடை உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ளே உட்காரும். அதிலிருந்து வர்றதான் நமக்கு அந்த கூட்டு புழு உடஞ்சி வர்றதா நம்ம பட்டாம்பூச்சியாக வெளியில் வருது. இந்த பட்டாம்பூச்சி திருப்பி போய் முட்டை வைக்கிறது. இதுதான் புழுக்களுடைய வாழ்க்கை சுழற்சி. இந்த 4 வகையான புழு நிலைகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ப்ரொஃபனோஃபாஸ் மருந்து ரொம்ப உபயோகபரமாக இருக்கும். நீங்கள் பருத்தியில் பார்த்துருக்கலாம். பருத்தியில் காய்ப்புழு இருக்கும். நெல்லில் இலை சுருட்டு புழு இருக்கும். இலை சுருட்டு புழு இலையை சுருட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கும். பூவில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினில் இருக்கும். சாமந்தியில் இதை குறைச்சிக்கலாம், வேண்டாம். முல்லைப்பூக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும். இது புழுவை மட்டும் கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஓபிசைடல் எஃபெக்ட் இருக்குன்றாங்க. ஓபிசைடல்னால் அதோட புழுவோட முட்டையையும் சேர்த்து அழிக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்குது இந்த ப்ரொஃபனோஃபாஸ். இது நிறையா பேரில் கிடைக்குதுங்க. ப்ரொஃபெக்ஸ்ன்ற பேரில் கிடைக்கிது. அப்புறம் கியூரக்ரான் அப்படின்ற பேரில் கிடைக்குதுங்க. நம்ம வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 20 மில்லி, 2லேருந்து 3 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு ரொம்ப முக்கியம். 10 லிட்டர் டேங்க் உங்களுக்கு 20லேருந்து 30 மில்லி 10 லிட்டர் டேங்க்குக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இந்த ப்ரொஃபனோஃபாஸை. இந்த ப்ரொஃபனோஃபாஸை மட்டும் தனியாக பயன்படுத்தாமல் வேறு சில மருந்துகளோட சேர்ந்தும் பயன்படுத்தலாம். புழு ரொம்ப அதிகமாக இருக்குது, புழு தொல்லை, படைப்புழு மாதிரி இருக்குது. கிரவுண்ட்நட்டில் பார்த்தீங்கன்னா, கடலையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக புழு இருக்கும். அந்த மாதிரி புழுக்கள் தொல்லை அதிகமாக இருக்குது, சாக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொஃபனோஃபாஸோட இமாமெக்டின் பென்ஜோயேட் அப்படின்ற ஒரு குருணை மாதிரி மருந்து இருக்குங்க. இமாமெக்டின் பென்ஜோயேட் இதை 1 கிராம் கூட சேர்த்துக்கலாம். 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அப்படி இல்லைன்னா இண்டாக்சிகார்ப்னு அவாந்துன்ற பேரில் இருக்குங்க. இண்டாக்சிகார்ப், நோவாலூரான், இதில் ஏதாவது எந்த மருந்து வேணாலும் நம்ம 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு இதோட கியூரக்ரானோட நம்ம அதாவது ப்ரொஃபனோஃபாஸோட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது புழுவுக்கு நல்ல கட்டுப்பாடு கிடைக்குதுங்க. ஏன்னா இந்த நோவாலூரான் அப்படின்ற ஐஜிஆர், இன்செக்ட் க்ரோத் ரெகுலேட்டருங்க. இது நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, புழு ஒரு நிலையிலேருந்து தோல் உரித்து இன்னொரு நிலைக்கு போகிறது இல்லையா. அப்போ ஒரு நிலையிலேருந்து தோல் உரிக்க விடாமலே தடுத்துரும். அப்போ இந்த 2ஆவது இன்ஸ்டாரில் உள்ள புழு இந்த 2ஆவது இன்ஸ்டாரில் அப்படியே செத்து போயிடும். 3ஆவதுல இருந்தால் 3ஆவதுலேயே செத்து போயிடும். அந்த வகையான தன்மை படித்தது தான் இந்த நோவாலூரான் அப்படின்ற மருந்துங்க. ஸோ இது அதிகமாக புழு சாகவே இல்லை, கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொஃபனோஃபாஸோட இந்த மருந்தை சேர்த்துக்கலாம், அல்லது இண்டாக்சிகார்பை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது
புழுக்களுக்கு மிக முக்கியமான மருந்துங்க. ஓகேங்களா? புழுக்கள்னாவே நீங்கள் ப்ரொபனோபாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் படம் போட்டிருக்கேன். அந்த படத்தில் வந்து இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது உங்கள் பகுதியில் வந்து ப்ரொபனோபாஸ் வந்து எந்த கம்பெனி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்ததாக 2வது மருந்து பார்த்தீங்கன்னா இமிடாக்ளோபிரிட். இது வந்து முக்கியமாக வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிக்கான மருந்து. நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது வந்து புழு மருந்து. இது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கான மருந்து. ஏன்னா ஒரு எல்லா வகையான பூச்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா, பயிர்கள்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்லாக இருக்கட்டும், வாழையாக இருக்கும், பருத்தி, தக்காளி, கத்திரி, வெண்டை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூச்சி ஒன்று மருந்து இருந்ததுன்னா கடைகளில் பார்த்தீங்கன்னா 2 மருந்து 3 மருந்து சேர்த்து கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் புழு மட்டும்தான் இருக்குதுன்ட்டு அப்படின்னு போவீங்க. ஆனால் நம்ம இலைக்கு பின்னாடி வந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் இருக்கும். அதை நம்ம சரியாக பார்க்காம போயிடுவோம். அப்போ வந்து கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த புழு மருந்து ப்ரொபனோபாஸோட இமிடாக்ளோபிரிட் சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ வந்து நமக்கு புழுவும் கண்ட்ரோல் ஆகும், இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் கண்ட்ரோல் ஆகும். என்னென்ன சாறு உறிஞ்சும் பூச்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுவினி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். வெள்ளை கலர்லையா கருப்பு கலரில் எள்ளு மாதிரி இலைக்கு பின்னாடி ஒட்டிகிட்டு இருக்கும், சாரை வந்து உறிஞ்சிட்டு இருக்கும். பூக்களில் பார்த்தீங்கன்னா பூ மொட்டில் வந்து குமிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்க்கலாம், ரோஸ் மொட்டில் வந்து நல்லா குவிஞ்சிருக்குங்க. அது தவிர பருத்தியில் பார்க்கலாம். இது வந்து அசுவினி. அப்புறம் லீஃப் ஆப்பர்னு சொல்லக்கூடிய தத்துப்பூச்சி. இப்போ லீஃப் ஆப்பர் வந்து பருத்தி பயிரில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை ஈ, ஒயிட் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈ. இது எல்லாமே சாறு உறிஞ்சு பூச்சிகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செடியை வந்து நீங்கள் பயிரை போய் பார்த்தீங்கன்னா காய்கறி பயிரில் பொதுவாக மேலோட்டமாக பார்க்கணும். அடுத்து பக்கத்தில் போய் இலைகளை வந்து திருப்பி பார்க்கணும். இலைகளை திருப்பி பார்க்கும்போது இலைக்கு பின்னாடி ஏதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருக்குதா அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இலையில் உள்ள சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை வந்து இந்த இமிடாக்ளோபிரிட் பண்ணுது. இந்த இமிடாக்ளோபிரிடில் வந்து 2 வகையான டைப் இருக்குங்க. இமிடாக்ளோபிரிட் 17.8% SL. இது வந்து லிக்விட் ஃபார்முலேஷன் இருக்கும். இதே வந்து இந்த லிக்விட் ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா 1 மில்லி போதும். 1லேருந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் அதிகமாக கண்ட்ரோலே கிடைக்கல, நிறைய சாறு உறிஞ்சும் பூச்சி இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இதை விட அதுக்கு அடுத்த டோஸ் ஒன்று இருக்குங்க. இது வந்து இமிடாக்ளோபிரிட் வந்து டாடா மிடா அப்படின்ற பேரில் கிடைக்கும், டாடா கம்பெனியோடது. அப்படி இல்லைன்னா கான்ஃபிடார் அப்படின்னு வந்து பேயர் கம்பெனி இருக்குது. இதை தவிர நிறையா கம்பெனியில் வந்து இமிடாக்ளோபிரிட் வந்துருச்சு. நம்ம ஏரியாவில் எந்த கிடைக்குதோ அதை வந்து நம்ம விலை குறைவாக இருக்கிறத நம்ம வந்து வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதிக கான்சன்ட்ரேஷன் உள்ளது பார்த்தீங்கன்னா அட்மையர் அப்படின்ற பேரில் இருக்கும். இது இமிடாக்ளோபிரிட் 70% WG ஃபார்முலேஷனுங்க. 70% கிரானுல். WGனா வெட்டபுள் கிரானுல். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போட்டோன்னே வந்து தண்ணியில் கரையக்கூடியது. இது வந்து 1/2 கிராம் யூஸ் பண்ணால் போதும். 1/2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து புழு மருந்தோட சேர்த்து அடிச்சுக்கலாம். ப்ரொபனோபாஸ் ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட் அப்படி சேர்த்துக்கலாம். ப்ரொபனோபாஸ் ஒரு 20 மில்லியும் இமிடாக்ளோபிரிட் 10 மில்லியும் சேர்த்து 1 லிட்டர் ஒரு டேங்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் செடிகளில் உள்ள சாறு உறிஞ்சும் பூச்சிகள், புழுக்கள் எல்லாமே வந்து சாகுங்க. அப்புறம் இதை வந்து இன்னொரு இமிடாக்ளோபிரிட்ல மிக முக்கியமான பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடு இருக்குது பார்த்தீங்களா, மாட்டில் உண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாட்டு உண்ணி அதிகமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாட்டு தொழுவத்துலையோ மாட்டு கொட்டாரம் மாட்டு தொழுவம் இதில் வந்து மாடு கட்டு வைக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு கழிச்சு அந்த தரையிலையோ அல்ல பக்கத்தில் சுவர்கள் இதில் எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்போ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடை வந்து நம்ம அங்கேருந்து வெளியேற்றிட்டு மறுநாள் கொண்டு வந்து மாடை கட்டிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு மாடில் உள்ள உண்ணிகள் எல்லாமே சாகிறதுக்கு வழிவகுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமிடாக்ளோபிரிடோட வந்து இப்போ மிளகாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மிளகாயில் வந்து அதிகமாக வந்து சொரட்டை இருக்கும். அந்த சொரட்டையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து சாறு உறிஞ்சு பூச்சி. சொரட்டையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மைட் இருக்கும், கீழே வந்து த்ரிப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா அதுவும் 2மே சாறு உறிஞ்சு பூச்சி. அப்போ வந்து இதோட ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா அந்த காம்பினேஷனில் கொடுக்கலாம். ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா காம்பினேஷனில் கொடுக்கலாம். அல்லது லேம்டா ப்ளஸ் இமிடா காம்பினேஷனில் கொடுக்கும்போது புழுவையும் கண்ட்ரோல் ஆகும், இதுவும் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி நிறையா காம்பினேஷனில் கொடுக்கலாங்க. பொதுப்படையாக காம்பினேஷன் இல்லாமல் சிம்பிளாக அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெறும் ப்ரொபனோபாஸும் வெறும் இமிடாக்ளோபிரிட் 2ம் வாங்கி நீங்கள் கலந்து அடிச்சிட்டிங்கனாவே செலவு கம்மியாக. ஏன்னா ப்ரொபனோபாஸும் விலை கம்மி, இமிடாக்ளோபிரிட் 17.8 விலை கம்மி. அது 2யும் வாங்கி நீங்கள் கலந்து அடிச்சிங்கன்னா செலவு கம்மியாக வந்து அதிக மகசூல் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு விலை கூடுற மருந்து வேணும்னா அடுத்தடுத்து நம்ம கண்ட்ரோலே கிடைக்காதுன்னா அடுத்தடுத்து போகணும். மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு கொடுங்க. நம்ம என்னன்றதை வந்து நம்ம குழுக்கள் வந்து சொல்லுவாங்க.
நன்றி, வணக்கம்.